இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்றப்ப, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், இஸ்ரவேலுக்கு அதாவது எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகளில் ஒன்றும் வரப்பண்ணேன். அவர் நமக்கு வியாதியை நீக்குகிறவராக குணமாக்குகிறவராக இருக்கிறார். இப்போ கல்வாரி சிலுவையில் அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தது பார்த்தீங்கன்னா, நம்முடைய வியாதிகளை மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். வியாதியை சுமந்து தீர்த்தார், தரித்திரத்தை சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் குணமாக்குறோம். இன்றைக்கும் தெய்வீக சுகம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா வியாதிக்கான கரையத்தை சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அந்த சிலுவையை பார்க்கிற பொழுது தேவனுடைய அன்பு நமக்கு விளங்குகிறது. தேவன் தம்முடைய ஒரே குமாரனையே நமக்காக கொடுத்து நம்ம யாரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ள விசுவாசமும் தைரியமும் உண்டாகுவதற்கு தடையா இருக்கக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறப்ப, பிசாசு ஒருவன் இருக்கிறான். அவன் தேவனுக்கு விரோதி. தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட மக்களுக்கு அவன் தீமை செய்து விரோதியாக இருக்கிறான். தேவனுக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யும்படியாக, தீமை செய்யும்படியாக அவன் நம்மை ஏவுகிறான். நம்மை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போக பார்க்கிறான். பிசாசு என்ன செய்யறான்? அவன் குற்றம் சுமத்துகிறவன். ஏன்னா அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு யோபு விஷயத்துல. பரலோகத்துல போய், ஆண்டவரே இவன் விருதாபாகவ அம்மை சேவிக்கிறான், நீர் இவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அதனால சம்பத்து பெருகிட்டு, நீர் இவனையும் இவனுக்குரிய எல்லாவற்றையும் நீர் வேலி அடைக்கவில்லையோ? அதாவது நான் போய் அவனுடைய வாழ்க்கையில தீமை செய்யறதுக்கு அங்க வழி இல்லை அப்படிங்கிறத சொல்றான். ஆனா நான் என்ன விரும்புறேனோ அதை பூரா அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். வாயின் வார்த்தையினால அவிசுவாசத்தையும் தோல்வியையும் பேசிக்கொண்டே இருக்கிறான். அப்ப எனக்கு இடம் இருக்கு அப்படின்னு அங்க போய் கேட்குறான். அப்ப கர்த்தர் அவனை சோதித்தாருன்னு பார்க்கிறோம். ஆனா முடிவிலே ரெண்டத்தனையான பலனை கொடுத்தார். பிசாசானவன் குற்றம் சுமத்துகிறவன், அவன் சோதனைக்காரன் இருக்கு. தந்திரமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தையும் தைரியத்தையும் கெடுக்க பார்க்கிறான். அதனாலதான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள்னு இருக்கு. பிசாசு கொம்பும் வாளும் கண்ணங்கரையர்னு வந்தாக்க அவன் பிசாசு இவனுக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு விரட்டி விட்டுருவான். ஆனா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வருகிற பொழுது அதை சோதித்து அறிந்து, இது தேவனுக்கு விரோதமான காரியங்களை பேசுகிற நபர் பிசாசு, கீழ்ப்படியாமின் ஆவி அப்படிங்கிறத பகுத்துணர்ந்து அதை விரட்டி அடிக்க நமக்கு